மக்களவை தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு தமிழகத்தில் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் திரை நட்சத்திரங்கள் தங்கள் ஜனநாயக கடமையை ஆற்றினர். அவற்றை தற்போது பார்க்கலாம். வாக்குப்பதிவு காலை 7 மணிக்கு துவங்கியவுடன் நடிகர் ரஜினிகாந்த் ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். அதேபோல சென்னை நீலாங்கரையில் நடிகர் விஜய் நீண்ட வரிசையில் காத்திருந்து தனது வாக்கை பதிவு செய்தார். நடிகர் அஜித்குமார் தனது மனைவி ஷாலினியுடன் திருவான்மியூரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் கமல்ஹாசனுடன் அவரது மகள் ஸ்ருதி ஹாசன் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். ஆழ்வார்பேட்டையில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகர் தனுஷ் மற்றும் இசையமைப்பாளர் அனிருத் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். அதேபோல நடிகை த்ரிஷாவும் வாக்களித்தார். ஸ்டெல்லா மேரிஸ் கல்லூரியில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகர் கார்த்திக் மற்றும் அவரது மகன் கௌதம் கார்த்திக் தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். கண்டிப்பாக அது நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அது உங்கள் டியூட்டி. நான் ஏன் டியூட்டி பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக ஐ எம் என்கரேஜிங் ஆல் த யூத் அண்ட் எவ்ரிபடி போய் ஓட்டு போடுங்க. சென்னை தியாகராய நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் நடிகர் சூர்யா தனது குடும்பத்துடன் வந்து வாக்களித்தார். தென்சென்னை தொகுதிக்கு உட்பட்ட சாலிகிராமத்தில் உள்ள காவேரி பள்ளியில் விஜய் ஆண்டனி மற்றும் நடிகர் ஸ்ரீகாந்த் வாக்களித்தனர். கோயிலுக்கு போகிறது எவ்வளோ அவசியமோ அது மாதிரி ஓட்டு போடுறது முக்கியமான விஷயம். அதை பண்ணிவிட்டு நாடு திறந்தல, நாட்டில் நிறைய பிரச்சனை இருக்குது, எதுவும் நடக்கலை அப்படின்னு நான் பேசணும். எனக்கு தெரிஞ்சு 60% ஓட்டு தான் ஜென்ரலாக விழுது ஒரு எலெக்ஷனில். அது 100% எப்போ மாறுதோ அப்போ நாடு கண்டிப்பாக மாறும். நம்ம எல்லாம் மாற்றணும். இதேபோன்று பாடலாசிரியர் வைரமுத்து, பாடகி சின்மயி, செந்தில் உட்பட பல்வேறு திரைப்பிரபலங்கள் தங்களது ஜனநாயக கடமையை ஆற்றினர். உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ்.tv, Facebook, Instagram, Twitter போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.